படம் பயங்கரமா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் விஜய் படம்ன்றதுனால நான் ஆக்சுவலா ஊசூர்ல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் டிக்கெட்ஸ் கிடைக்காம இருந்ததுனால ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். இப்போ காலையில மதியம் எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஐ கேம் டு பெங்களூர். இங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம லாஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் நான். ஸோ மியூசிக்கா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் சோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு மேல நடிப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா, நினைக்கிறீங்களா? சார் அது தெரியாது. பட் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நான் பயங்கரமா வந்து பார்ப்பேன். அவங்க நடிக்கலன்றது ஒரு ரொம்ப எமோஷனலா இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பட் டெய்லி அவங்கள டிவில பாக்குறோம். டெய்லி நியூஸ் சேனல் பார்க்கவே மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பேன். பட் எவ்ரிடே இப்போலாம் அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய. பாடல் எல்லாம் எப்படி? பாடல் பயங்கரமா இருந்துச்சு சார். அனிருத் சார் எல்லாம் பயங்கரமா செஞ்சு வச்சிருக்காரு சார். சாங்ஸ் எல்லாமே அந்த மியூசிக் கேட்டாலே எனக்கு வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஐ என்ஜாய்ட் அ லாட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் வந்து நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. கலெக்ஷன் பாக்ஸ் ஆபீஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். சார் எனக்கு கண்டிப்பா எக்ஸாக்ட்லி வை நாட் கண்டிப்பா வரும். இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஹவுஸ்ஃபுல். அது கடைசி படம் சொல்லவே வேண்டாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஒரு 100 டைம்ஸே வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது எந்த மாதிரியான படம்? குடும்ப படமா, எஜுகேஷன் ரிலேட்டடா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியா, இல்ல ஏதாவது த்ரில்லரா, ஆக்ஷன் அந்த மாதிரி? ஸோ ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே கலந்துருக்கு. பொலிட்டிக்ஸ்ல இருந்து லைக் எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் இயர். என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை அசால்ட்டா சொல்லிட்டாரு அவங்க. ஸோ எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும்ன்றது மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது நம்ம ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக இருக்கும். அது இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவங்க பாதி அங்கே சொன்னது எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அவங்க என்னென்னங்கள்லாம் அங்கே பேசியிருக்காங்களோ, ஸோ இட்ஸ் கரண்ட்லி கோயிங் ஆன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டில் ஐ லவ் தட் மூமெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். இந்த படம் பாக்குறதுனால, இது கடைசி படம் அப்படிங்கறதுனால விஜய பிடிக்காதவங்க கூட இந்த படம் பார்த்தா பிடிக்குமா சார்? நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விஜய் பிடிக்காது. பட் இப்போலாம் அவங்களே வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. தே ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். நானே சொல்ல, அவங்க டக்குன்னு மாறிட்டாங்க. ஏன்னு தெரியல, இவங்க பண்றது வச்சு பார்க்கும்போது தே ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்சிங். அவங்க மனசே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. அவங்க சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவுக்கு வந்து அவங்க இறங்கிட்டாங்க மனசுக்குள்ள. சின்ன நல்லது பண்ணாலே இப்ப எல்லாம் பண்ணுவாங்க. பட் விஜய் இஸ் ஆல்ரெடி அவங்க எப்பவுமே வின் பண்ற ஹார்ட் தான். செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. பட் பயங்கரமா இருந்துச்சு. அங்க போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. லைக் ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி இருக்கும். செகண்ட் லைக் வந்து த்ரில்லர், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்ஜாய் அலாட். ரொம்ப ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்தது எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஃபன் மட்டும் தான் அங்கங்க கம்மியா இருந்தது. தவிர மற்றது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஃபன் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்கல்ல? காமெடி ஆக்டர்ஸ் காமெடிஸ் நார்மலா நம்மளுக்கு ரிலேட் பண்ணா நம்மளுக்கு ஃபன்னு தெரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நாம சில இதெல்லாம் ரியாலிட்டியில பாக்குறோம். அது ரிலேட் பண்ணும்போது we can feel the fun. பட் புதுசா பாக்குறவங்களுக்கு அது புரியாது, அவ்வளவுதான். மற்றபடி இட்ஸ் கோ அமேசிங். புது முகங்கள் யாராவது வந்திருக்காங்களா காமெடியில நடிக்கிறதுக்கு? ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி நான்